நியூஸ் தமிழ் கழுகு. தமிழக லஞ்ச ஒழிப்பு துறைக்காக முழு நேர இயக்குனரை தமிழக அரசு டெல்லியில இருந்து வரவழைக்க போகுதாம். இந்த பதவிக்காக 2 IPS அதிகாரிகளோட பெயர்கள் முதல்வர் டேபிள்ல பரிசீலனையில இருக்கிறதா சொல்றாங்க. தமிழக லஞ்ச ஒழிப்பு துறையோட இயக்குனர் பதவியை அதே துறையில ஐஜியா இருக்கிற மகேஸ்வரி கூடுதலா கவனிச்சுக்கிட்டு வர்றாங்க. லஞ்சத்தை ஒழிக்க தாவேக அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்க சூழ்நிலையில அந்த துறைக்கு முழு நேர இயக்குனரை நியமனம் செய்ய முடிவெடுத்திருக்கு. குறிப்பா திறமையான அதிகாரியை அங்க உட்கார வைக்க முதல்வர் அலுவலகம் முடிவு செஞ்சிருக்கான். இதுக்காக வித்யா குல்கர்னி மற்றும் ஆனந்த்குமார் சோமானின்னு 2 IPS அதிகாரிகளை அவங்களோட மத்திய அரசு பணியில இருந்து விடுவிச்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கு தமிழக அரசு. இதுல வித்யா குல்கர்னி இதுவரைக்கும் CBI இணை இயக்குனரா இருந்தவங்க. ஏற்கனவே லஞ்ச ஒழிப்பு துறையிலையும் ஐஜியா இருந்தவங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர்னு பேரெடுத்த இவங்க பரிசீலனையில இருக்கிற நிலையில மத்திய அரசு பணியில இருந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற இன்னொரு IPS ஆன ஆனந்த்குமார் சோமானியோட பேரும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் பதவிக்கு பலமா அடிபடுதான். இந்த 2 பேர்ல ஆனந்த்குமார் சோமானிக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா போலீஸ் வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க.